ஹாய் ஆல். இன்னைக்கு சித்ரா பௌர்ணமிங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சித்ரா பௌர்ணமியில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன பூஜைகள் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நைட்டு நேரம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தோன்றவங்களுக்காக, இல்லை என்னால் கோயிலுக்கெல்லாம் போக முடியாதுங்க, அவ்வளோ கூட்டத்தில் என்னாலலாம் நெரிச்சிக்கிட்டு கிரிவலம்லாம் போக முடியாது. முக்கால்வாசி திருவண்ணாமலை நிறைய பேர் போவாங்க. அந்த கிரிவலத்தில் பயங்கரமான நெரிசல் இருக்கும், மூச்சு கூட விட முடியாதபடி. ஆக்சுவலி மனம் ரொம்ப அமைதியாக அந்த கிரிவலத்தை போனால் தான் அதுக்கான பலனே. ஆனால் அது தெரியாமலே மக்கள் அங்கே போனாலே ஓகேன்ற மாதிரி போகிறாங்க. ஸோ ஏதோ ஃபோன் பேசிக்கிட்டு அப்படி போகிறாங்க. ஸோ அதை தவிர்த்து நம்ம அமைதியாகவே வீட்டில் இருந்தே அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனை பண்ணி பயங்கரமான அந்த பவரை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சாயந்தரம் ஒரு 7 மணி அளவில் நீங்கள் மாடிக்கு போயிடுங்க. நல்ல செம்மையான அழகான பௌர்ணமி நிலவு பயங்கரமாக மாஸ் காட்டுங்க. அந்த நிலவில் உட்காந்துருங்க. முதல்ல மூச்சு நல்லா இழுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வம் யாரோ அவங்கள வணங்கிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் வாழ்ந்த முன்னோர்கள் அவங்களுக்கு நன்றி செலுத்திடுங்க. இது வரைக்கும் உங்களை பத்திரமா பாதுகாத்து இந்த நிமிஷம் வரைக்கும் கூப்பிட்டு வந்திருக்காங்க இல்லையா, அதுக்காக நன்றி செலுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வணங்கும் இஷ்ட தெய்வம் எல்லாருக்கும் நன்றி சொல்லி ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி அப்படியே கனவு கற்பனை பண்ணி அவங்க உங்களை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்ன வேணுமோ அதை தீர்க்கமாக ஒரே ஒரு கோல் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. மனம் ரொம்ப அமைதியாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், கூலாக காமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷனை பண்ணணும். ஓகேவா? இல்லை எனக்கு ஒரு மாதிரி சஞ்சலமாக இருக்குது, கோவமாக இருக்குது அப்படின்னா தயவுசெய்து விட்டுட்டு அமைதியாக வீட்டில் உட்காந்து ஏதாவது பண்ணுங்கள். ஓகே? ஸோ அமைதியாக இருக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த 369ன்ற ஃபார்மேட்டில் உங்கள் கோல் என்னவோ 3 தடவை அப்படியே வாய் விட்டு சொல்லுங்கள். 3 தடவை என்ன வேணும் எனக்கு. இப்போது நான் வந்து வீடு கட்டணும் அப்படின்றது என்னுடைய கோல்னு வச்சுக்கோங்களேன். நான் அதை 3 தடவை சொல்கிறோம். என்னுடைய கனவு வீட்டை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும். என்னுடைய கனவு வீட்டை நான் அடைஞ்சிட்டேன், என்னுடைய கனவு வீட்டை நான் அடைஞ்சிட்டேன் ஃபஸ்ட்டு. அடுத்து என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கனவு வீட்டு நான் அடையிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், இப்போ எனக்கு அது கிடைச்ச பிறகு எப்படி இருக்குது, எனக்கு என்னெல்லாம் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தேன், இப்போ எனக்கு அது கிடைச்சிருச்சு, நான் இனிமேல் சந்தோஷமாக நிம்மதியாக யாருக்கும் பதில் சொல்லாமல் என்னுடைய சொந்த வீட்டில் நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய எக்ஸ்ப்ரெஷன் ஒன்று இருக்கும்ல, அது கிடைச்சா அது கிடைக்கும்பொழுது நமக்கு உள்ள ஒரு உணர்வுகள் இருக்கும் இல்லையா. ஸோ அது எதுக்காக நமக்கு தேவை, யார்கிட்டையும் நான் நின்று பதில் சொல்ல வேணாம். ஒரு ஹவுஸ் ஓனர் அப்படின்னும்பொழுது அவங்களுடைய ஆதிக்கம் என்பது எப்படி காசு கொடுத்தாலும் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம வந்து ஒரு ஃப்ரீயாக நம்மளுடைய வீடு அப்படின்னா யார் நம்மளை கேள்வி கேட்க போகிறது கிடையாது. அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் சொந்தமாக நிம்மதியாக படுத்து தூங்கும்போது அப்படி ஒன்று இருக்கும், உலகத்திலே பெருசாக சாதித்த மாதிரி ஒரு விஷயம் இல்லையா. ஸோ அந்த ஒரு இதுக்காக நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது உங்களுக்கு வேறு எதுக்குனாலும் சொல்லலாம். ஜாபாக இருந்ததுன்னா, என்னுடைய கனவு ஜாபை நான் அடைஞ்சிட்டேன், அப்பா இந்த ஜாபு எனக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா, என்னுடைய ஃபேமிலிக்காக நான் ஏர்ன் பண்ணணும், என்னுடைய எய்ம் இது தான், என்னுடைய வாழ்க்கையை வந்து நிர்மாணிக்க போக்கக்கூடிய இந்த ஜாபை எனக்கு கிடைச்சது நன்றி அப்படின்ற மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் அந்த ஜாபு கிடைக்கணும். எதுக்காக உங்களுக்கு லைஃப் அந்த பர்பஸ் என்ன அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக சொல்லணும். ஓகேவா? 6 டைம்ஸ் வந்து அந்த ஒரு டீட்டெயிலான ஒரு பர்பஸ் எதனால் உங்களுக்கு அது தேவைப்பட்டது அப்படின்னு நீங்கள் ஒரு ரீசன் சொல்லணும். 6 தடவை அதை உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுங்கள். அடுத்து 9 டைம்ஸ் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான், அது கிடைச்சாச்சு இல்லை, அந்த பர்பஸ்லாம் நிறைவேறிடுச்சுல்ல, அப்போ உங்கள் மனநிலைமை எப்படி இருக்குது, நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க, என்ன மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுவீங்க அப்படின்றத எல்லாத்தையும் சொல்லுங்கள் டீட்டெயிலாக. அப்பா நான் ரொம்ப மனதளவு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், யாரெல்லாம் என்னை அசிங்கப்படுத்துகிறாங்களோ அவங்க முன்னாடி நான் கெத்தாக இருக்கிறேன், அவங்க முன்னாடி நான் சிரிச்சிட்ருக்கேன், அவங்க வந்து என்னை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நான் இந்த கனவை வந்து நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்குள்ள எவ்வளோ நாள் வந்து இது நடக்குமா நடக்காதுன்ற விஷயத்தை நான் ஜெயிச்சிட்டேன், என் வாழ்க்கையில் எல்லாமே நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்ற விஷயங்களை வந்து உங்களுக்கு அப்படின்னு 9 தடவை சொல்லுங்கள். ஆக மொத்தத்தில் 3 தடவை உங்கள் விஷஸ் என்ன அதை 3 தடவை சொல்கிறீங்க. 6 தடவை என்ன பர்பஸ்க்காக என்னத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவீங்க, அது எதுக்காக உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது, உண்மையாலுமே இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுதுன்னா அதுக்கான ரீசனை டீட்டெயிலாக கொடுங்க. 9 தடவை அது கிடைச்ச பிறகு நீங்கள் எப்படிலாம் சந்தோஷமாக குதிப்பீங்க, யாராட்டெல்லாம் சொல்லுவீங்க, எப்படி எமோஷனாக ஃபீல் பண்ணுவீங்களோ அதை 9 தடவை சொல்லி அந்த எமோஷன் ஃபீலிங்கை உடம்புலேருந்து கொடுங்க. அது உண்மையாக பொய்யானே தெரியாது, நம்ம பிரெயினுக்கு உண்மை எது பொய் எதுனே தெரியாது. நீங்கள் கொடுக்குற அந்த எமோஷனில் உண்மைன்னு நம்பிடும். அதுவும் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த நில வெளிச்சத்தில் அந்த வைப்ரேஷனில் பயங்கரமாக கனெக்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஆக்சுவலி இது மூலமாக அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் மனசுக்கு
நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் நியாயமானது, எனக்கு அது கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது, எனக்கு அதுக்கு கிடைக்கக்கூடிய தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தாட்ஸை ரிப்பீட்டடாக மைண்டுக்கு கொடுக்குறீங்க. அண்ட் இன்றைக்கி நைட்லேருந்து இதை செய்யுங்க. ரிப்பீட்டடாக நீங்கள் இன்றைக்கி நைட் இதை ஆரம்பித்து கண்டினியூஸாக இதே மாதிரி பண்ணிக்கிட்டே வாங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணலாம். அண்ட் இன்றைக்கி 7 to 8:30 பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் பாட்டிலில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியை வச்சுட்டு நீங்கள் இதெல்லாம் சொல்லும்பொழுது தண்ணி பக்கத்துலேயே இருக்கட்டும். நீங்கள் சொல்லக்கூடியதை தண்ணி கிரகிச்சிக்கும். பாட்டிலில் இருந்து லைட்டாக மூடி ஓப்பன் பண்ணி கொஞ்சம் க்ளோஸ்டாக இருந்தால் பரவாயில்ல, தூசி படியாமல் இருக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு நீங்கள் குடிக்கலாம். இல்லை உங்கள் பசங்களுக்கும் அதை கொடுக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் சொன்னதெல்லாம் தண்ணி கிரகிச்சிருக்கும். இன் அடிஷன் டு தட் அந்த நில ஒளியோட வைப்ரேஷனையும் அதை அப்சர்வ் பண்ணியிருக்கும். 2 சக்திகளும் உங்கள் உடம்புக்குள்ளே போயிட்டு உள்ளே இருக்க அந்த வாட்டர், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய 75% வாட்டரை இன்னும் நல்லா எனர்ஜெட்டிக்காக ஆக்கும். அதுதான் நடக்கும். அண்ட் ஜென்ரலாகவே நம்ம சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணிகிட்ட நீங்கள் என்ன பேசினாலும் அது கிரகிச்சிக்கும் அப்படின்றது சொல்லியிருக்கும். அதுக்கிட்ட என்ன கொடுக்குறோமோ அது கிரகிச்சிக்கும். அதே மாதிரி நில ஒளியிலேருந்து வரக்கூடிய அந்த நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக அது கிரகிச்சிக்கும். அதில் நம்ம சொல்லி அந்த தண்ணி குடிக்கும்போது நம்ம உடம்புலையும் என்ன மாற்றம் ஏற்படும், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பௌர்ணமி நாளில் நம்ம உடம்புகள்லேயும் மாற்றம் நிகழும். ஏன் அப்படின்னா 75% நம்ம உடம்புலையும் தண்ணீர் ஓடுகுது இல்லையா? ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் போய் பாருங்கள், இன்றைக்கி கடல் எவ்வளோ பயங்கரமாக அலைகள் வீசும் அப்படின்னா, ஏன்னா பௌர்ணமி நிலாவுடைய அந்த ஒரு ஃபோர்ஸ்னால் அதே அலை தான் நம்ம மனநிலைமையும் அங்கே அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த தண்ணியை குடிச்சிட்டிங்க அப்படின்னா பயங்கரமான அந்த வைப்பு உங்களுக்குள்ளே இறங்கிடுங்க. ஸோ டவுட்டே வேண்டாம், இதெல்லாம் நடக்குமா நடக்காதான். இதுக்கு பின்னாடி பயங்கரமான சயின்ஸ் இதை நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன்லேயே. நீங்கள் வேணுன்றவங்க போய் அந்த வீடியோஸையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வேணும், இல்லை லைஃப் கோச்சிங் 3 months ஒரு கோல் நோக்கி வேணும் அப்படின்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் மணி அட்ராக்ஷன் கிளாஸ் வேணும்னாலும் May 27th ஸ்டார்ட் ஆகுது. இது தவிர்த்து உங்களுக்கு பர்சனல் கவுன்சிலிங் வேணும்னாலும் மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கே எல்லாருமே இதை பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.